அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம பழனி முருகன், அதாவது முருகப்பெரும்பாட்டன், தமிழ் பெரும்பாட்டன் முருகன் அறுபடை வீடு கொண்ட அறுபடை கட்டி ஆண்ட தலைவனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கு என்ன கொடுப்பாரு, எந்த ராசி, மெயினாக லக்னம், என்ன லக்னத்துக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். அறுபடை வீடுகளில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பழனி முருகன் அப்படின்னு தெரிஞ்சுங்க. கிரகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரியவர் அப்படின்னு போற்றப்படுகிறது. எல்லா மூல நூட்களும் போட்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இந்த அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பழனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்றாவது வீடாக அருளப்படுகிறது. இவருக்கு பற்றி நல்லா தெரியும். படமெல்லாம் எடுத்துருக்குறாங்க, திருவிளையாடல் படம்லாம் எடுத்துருக்குறாங்க. கோச்சிக்கிட்டு பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனியில் போய் தனியாக ஆண்டி கோலம் பூண்டு உட்காந்துக்கிட்டாரு, நின்றுட்டாரு போயிட்டு அப்படின்னு அருளப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். முருகன் அப்படின்னாலே துவரம்பருப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. துவரம்பருப்பு அவருடைய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இவரை எப்படி வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னா நார்மலாகவே சிகப்பாக இருக்கிற பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகனோட எந்த பூ ஆகட்டும், நல்ல செவன்னு சிவப்பாக இருக்கிற பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகனோடது. நல்ல சிகப்பாக இருக்கக்கூடிய துவரம் பருப்பும் அவரோட தான். ஓகேங்களா? இதுதான் காரகம். இது நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணும்போது, முருகனை நினைக்கும் போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது மேசராசி, அதாவது மற்றும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, இதில் பிறந்தவங்க, லக்னத்துலேயும் பிறந்தவங்களும் சரி, மெயினாக லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லக்னத்துலேயும் பிறந்தவங்களும் சரி கனகாம்பரம் பூ வச்சுக்குவாங்க அடிக்கடி. அவங்களுக்கு அது விருப்பமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. ஆனால் தசா நடத்துகிற கிரகம் விடாது, அது வேறு விஷயம். அது எந்த தசா நடத்துகிற கிரகத்தோட அந்த மூர்க்கத்தனமும் அதனுடைய தசா நடத்துகின்ற கிரகமும் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த தன்மையில் உட்காந்துருக்கோ அந்த தன்மையில் தான் இப்போதைக்கு நீங்கள் இருப்பீங்க. என்னதான் லக்னமாக அமைஞ்சாலும், என்னதான் ராசியாக அமைஞ்சாலும் அங்கே தான் இருக்குது சூட்சம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே நம்ம அதை எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் உங்கள் வாழ்க்கை சம்பவங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எந்த தசை நடத்துது, யார் நடத்துகிறா, அந்த எவ்வளோ காலம் நடக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதனுடைய அதிதேவதையை வணங்கணும். அப்படி வணங்கினா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருகனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் கூட கரெக்டாக சேரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகனை கும்பிட்டா கூட இந்த பலன்கள், நான் இப்போ சொல்ல போகிற பலன்கள் எல்லாமே அவர் கொடுப்பார். ஆனால் யாருக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா ஒவ்வொரு லக்னமாக சொல்லிட்டே வரேன். அது ராசிக்கு 50%, லக்னத்துக்கு 100% அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஒரு லக்னமாக சொல்லிட்டே வரேன். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா காணொலி நீண்ட காணொலியாக போயிடும், ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் சில விளக்கங்கள் கொடுக்க நினைச்சாலும் முடியறதில்லை. ஓகேங்களா? அதனால் பழனி முருகன், தமிழ் பெரும்பாட்டன் முருகன், அறுபடை வீடு கொண்ட முருகன் உங்களுக்கெல்லாம் என்ன தருவார், யார் யாருக்கு என்ன தருவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேஷ லக்னம், மேஷ ராசி, இதில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ராசி 50% தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தால் மட்டுமே இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த மேச ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கட்டம் மட்டும் தான் போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஏற்கனவே அவன் பார்த்து படிக்கிறான், மறந்து போகிறதுனால எழுதி வச்சு படிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு இல்லை. சப்போஸ் மறந்து போயிருதுங்கிறத விட ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் அது பாயிண்ட் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எழுதி வச்சு பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது மேசராசி மேஷ லக்னத்துக்கு என்ன தருவார் அப்படின்னா, பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகிடும். பாருங்கள், இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பழனியில் கால் வச்சாலே தைரியம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியும், அப்பேற்பட்ட தைரியம் வந்து உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் உங்களை விட்டாங்க. மேஷ லக்னம் மெயின். அதே மாதிரி உங்களுக்கு புது தெம்பு உடம்புல வந்துடும். கரெக்டாக ஒரு முஸ்லீம் நண்பர் சொல்கிறாரு, அவர் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு வாழக்கூடியவர். ஒரு நண்பர் சொல்கிறாரு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 11 மணிக்கு 11 நிமிஷத்துக்கு 11 செகண்டுக்கு செவ்வாய் கரெக்டாக முருகனை பார்க்குறாருன்றார். நம்ம இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஓகேங்களா? அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தலைவலி இருந்தால் போயிடும்,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள நோய்களுக்கு அருமருந்து. கண்டிப்பாக அங்கே கால் வச்சிங்கனாலே உங்களுக்கு புது தெம்பு வந்து வந்துடும். புது ரத்தம் வந்து உடலில் பாயிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிரும். உங்களை நீங்களே பார்த்த மாதிரி ஒரு இது என்னது, இந்த கோயிலில் நம்ம வந்து வாழ்ந்துருக்கிறோம், நம்மளோட வீடு இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஃபஸ்ட்டு. இது இல்லாமல் உங்களுக்கு சொந்தமாக உங்களுடைய முக கவர்ச்சியிலேருந்து எல்லாமே அதிகரிக்கும், அங்கவனப்பு அதிகரிக்கும், உங்களுக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து வரும். இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் பழனி முருகனை தரிசனம் பண்ணால், எந்த முருகனாக இருந்தாலும் சரி, வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணால் கூட செவ்வாய்க்கிழமையில தரிசனம் பண்ணிங்கன்னா ஆகச்சிறந்ததாக மாறும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வராத பணம் கைக்கு வரும். அடகு வைத்து அசையா சொத்துக்களை மீட்டெடுத்தல் வாய்ப்பு கிட்டும். ரொம்ப கடனில் மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க, ரொம்ப கடன், மீட்டர் வட்டி, கந்து வட்டின்னு பெரிய கடனில் மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க, அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அருளப்படும். ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் முருகன் தான் உங்களுக்கு காப்பாற்றுவார். உயிலு மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுறது, மூத்தோர்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே லாபமாக மாறுறது இதுக்குள்ளே தான் இருக்குது, முருகன்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க ஆயுள் விருத்தி ஆகும். அதே மாதிரி இப்போ முருகன்கிட்ட போயிட்டு பரிகாரம் பண்ணிங்கன்னா ஏதாவது கண்டம் இருந்தால் கூட போயிடும். பட்ட அவமானங்கள் மாறும். தன் நிலையில் இருந்து நீங்கள் கீழே இறங்கி இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேட்டஸில் வாழ்ந்திருப்பீங்க, கீழே போய் ஒரு ஒரு தசா காலம் வந்து கீழே இறக்கி விட்டு போயிடும், சரியில்லாத ஒரு சூழ்நிலை வந்து கொடுத்துருக்கலாம். அதை வந்து மீட்டெடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் இருக்குது. குறிப்பாக இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அர்த்த லாபம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. செவ்வாய்னாலே வேகம், திடகாத்திரம், பலம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி ஸ்டேட்டஸில் வந்து ரொம்ப இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்கவங்க ஒரு சில தசாக்காலம் வந்து குடும்பப்படுத்திட்டு போயிருக்கும். அந்த நிலைமையிலேருந்து மேலுக்கு வரணும் அப்படின்னா முருகன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன கொடுப்பாரு அப்படின்னா திருமண தோஷம் உடைப்படும். பாருங்க, இது சொல்றேன் பாருங்க, அதுதான் நடக்கும். முருகனுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க முருகனை வணங்கினீங்கன்னா ஒவ்வொரு ராசி ஒரு லக்னத்துக்கு சொல்லிட்டு வர இல்லைங்களா, இதுதான் நடக்கும். இதுல தான் பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். இதுக்காகத்தான் அவர் இருக்கார் உலக மக்களுக்கே அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மெயினா திருமண தோஷங்கள் உடைபடும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அகலும். நண்பர்களால் உண்டான சகலவிதமான துன்பங்கள் உங்களை விட்டு அகலும். பார்ட்னர்ஷிப் தொழில் ஆகச் சிறந்ததாக மாறும். இரண்டாவது குழந்தை வேண்டுவோருக்கு முருகன் தான் கொடுக்கணும். ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் தலையெழுத்து. ரெண்டாவது குழந்தை யாரு? முருகன் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? கையளிக்கப்பட்டிருக்கிற கடமை அவருக்கு வந்து அதுதான். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் தொழில் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இவரு அருளனா மட்டும்தான் உண்டு. அது நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னாலும் இவர் வந்து அருளனா மட்டும்தான் உண்டு. ஞாபக மறதி, அடிக்கடி எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னாலும் இவர் அருள்னா மட்டும்தான் அந்த ஞாபக மறதி இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வாட்டி பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நெய் மேலே வந்து ஆசை அதிகரிக்கும், இனிப்பு மேலே ஆசை அதிகரிக்கும், பால் உணவுகள் மேலே ஆசை வந்து அதிகரிக்கும், அப்போ வாசனா திரவியங்கள் மேலே வந்து ஆர்வம் வந்து அதிகரிக்கும். இதெல்லாம் கொடுப்பாரு அங்கே போனால். அதே மாதிரி வெகுஜன தொடர்பில் யார் யார் இருக்கிறீங்க, அதாவது வந்து மக்கள் தொடர்பு, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, ஒரு துணி கடையை வச்சிருக்கீங்க, கஸ்டமர் வருவாங்க. அந்த கஸ்டமர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெகுஜன தொடர்பு, அந்த மாதிரி அவங்க எல்லாம் வராங்க இல்லைங்களா. அந்த யாரெல்லாம் வெகுஜன தொடர்பு மக்கள் பணியில் வந்து அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை நான் சந்திச்சாதான் என்னோட லைஃபை வந்து ஓடும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அருள் இருந்தால் தான் அந்த இடம் நல்ல பெயர் கிடைக்கும். வெகுஜன தொடர்பு கெட்ட பெயர் இருந்தால் மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. மெயினாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வியாபாரம் பண்ணிங்கனாலும் சரி, வெளிநாடு பரிவர்த்தனை, வேலை, இது சார்ந்த விஷயங்களில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்களோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா இவர் தான் தீர்த்து வைப்பார். அப்புறம் வந்து இப்போ நீண்ட தூர பிரயாணங்கள், யாத்திரைகள், பக்தி மார்க்க பயணங்கள், இங்கே போனீங்கன்னா சிறக்கும் இதெல்லாமே. அப்புறம் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது எது? நீடித்த தொந்தரவு. இதான் ஒரு விஷயம் கூட தொத்திக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்.
மனசை வந்து சங்கடப்படுத்தும். ஆறாத துயரத்தை மனது வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிலிருந்து நிரந்தரமாக விடுதலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அருளக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த பழனி முருகன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. பழனி முருகன் மட்டும் இல்லை, குருஸ்தலமாகிய திருச்செந்தூரும் சரி, அறுபடை வீடுகள் எதில் போனாலும் எதில் போய் நீங்கள் வணங்கினாலும் சரி, ஒவ்வொரு படை வீடுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? அப்புறம் வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டில் வந்து கல்வி கற்கிறீங்க, தூர ஊரில் தூர தேசத்தில் வந்து அங்கே கல்வி கற்கிறீங்க, அதில் ஏதாவது தடைகள் இருக்குது, சிரமம் இருக்குது அப்படின்னா இவர் தான் வந்து இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு முடிச்சு கொடுப்பார். அவ்வளோ தூரம் வந்து நன்மையை கொடுக்கக்கூடியவர். கடன்கள் வந்து அடைபடும், கடன்கள் வந்து நிரந்தரமாக அடைக்கிறதுக்கு இவர் வந்து வழி பண்ணுவார். ஒரு தொந்தரவு, நீடித்த தொந்தரவு, நீடித்த நோய்கள், ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இவருக்குள்ள தான் இருக்கும். நீங்கள் வந்து அழகாக வந்து முருகனை கும்பிட்டுட்டு நீங்கள் தைரியமாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். அந்த மாதிரி இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு வந்து அருளப்பட்டிருந்தது. அப்புறம் மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம், இதுக்கு என்ன, இவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான்னா, ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் எதிரிகள் எல்லாமே அழிஞ்சிருவாங்க. முருகன்னாலே நார்மலாகவே பொதுவான ஒரு காரகம் என்ன, எதிரிகள் அழிவது, இந்த தொந்தரவுகள், நீடித்த தொந்தரவுகள், ஒரு மாதிரி எதிர்ப்பான விஷயங்கள் எல்லாமே அடங்கி போயிடும் முருகன்னாலே. அது எல்லாத்தையும் விட இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து அழிவார்கள். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க வந்து கம்பல்சரி போகவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கூட சொல்லியிருக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு. அப்படி கிடையாது. இவர் இப்போ பழனி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் அழிவார்கள். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போட்டி, பொறாமை, இதில் எல்லாத்திலுமே விடுதலை கிடைக்கும். எவ்வளவு பெரிய வன்பு வழக்குகளும் உங்களை விட்டு அகலும். இவர் தான் வந்து அருள்வார். அதே மாதிரி நீண்ட கால திருமண சண்டைகள் முடிவுக்கு வரும். யார் யாரெல்லாம் டைவர்ஸ் வந்து தடுமாறுது, எனக்கு கிடைச்சே ஆகணும், ஒத்த காலில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு நாளை ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க அது வேணுமா. ஆனால் இங்கே போனீங்கன்னா கிடைச்சிடும். நீடித்த, அதாவது கடன்கள், நீடித்த கடன், 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போச்சுன்னா பயங்கரமான கடனில் வந்து தவிக்கிற ஒரு சூழ்நிலையை வந்து கொடுத்துரும். அந்த கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அங்கே தான் இருக்குது. ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இவர் தான் வந்து சக்ஸஸ் பண்ணுவார். ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க, இவர் தான் வந்து சக்ஸஸ் பண்ணணும். முருகனை நினச்சிட்டு அழகாக துவரம்பருப்பை வந்து ஊற வச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் குடிச்சிட்டு, இல்லை நீ போட்டிக்கு போகிறீங்க அப்படின்னாலே துவரம்பருப்பு ஊற வச்சு வாட்டரை வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இது எல்லாமே முடிவுக்கு வரும். எதிரிகள் வந்து அழிவார்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீடித்த கடன் தொல்லைகள் வந்து இருக்காது. அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பாருங்க. சும்மா எனக்கு ஏதாவது ஒன்று வந்துடுது, ஒரு சளி பிடிச்சிக்குது, தலைவலி வருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குணமாகக்கூடிய அளவுக்கு அடிக்கடி வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை விட்டு போயிடும். முருகனை கும்பிட்டா சரி. அதே மாதிரி கையில் பணம் தங்க மாட்டேங்குது, இந்த மிதுன ராசி மிதுன வந்து கையில் பணம் தங்க மாட்டேங்குதுன்னா அவர் தான் வந்து தங்க வைப்பார். உங்களுடைய குறிக்கோள்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ண வைக்கிறது அவர் தான். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. ஆனால் போகக்கூடாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. திருப்பதிக்கு அப்படி தான் பண்ணாங்க. நான் அதுக்கு ஒரு காணொலி போட்டேன், அடித்து நவுத்து விட்டேன். ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் பதிலையும் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் அங்கே தான் இருக்குது. நீடித்த லாபம் அங்கே தான் அவர் தான் கொடுக்கணும். பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுது, அங்கே தான் கொடுக்கணும். பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், அசையா சொத்துக்கள், ஆபரணங்கள், இதெல்லாம் வந்து லாபமாக உங்களை வந்து சேர்றதுக்கு யார் அருள்வார் அப்படின்னா ஒன்லி 1% தான் முருகன் தான் உங்களுக்கு அருள். அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. நீ என்ன தசா நடத்துகிற கிரகம் வந்து கொடுத்தா கூட இவர் இடம் கொடுக்கணும். எப்போ இடம் கொடுப்பாரு? ஒரு அந்தரம் வந்தாலோ, ஒரு சூட்சமம் வந்தாலோ, ஒரு பிரணவம் வந்தாலோ, ஒரு புத்தி நடத்தினாலோ, ஒரு தசை நடத்தினாலோ கொடுத்துருவார். அது சம்பந்தப்படும், அப்பதான் வந்து சேரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஆசைகள் வச்சிருப்பீங்களா மனசுல, இந்த ஏகப்பட்ட ஆசைகள். ஒரு மனுஷனுக்கு ஆசைகள்னா அவன் வந்து செயல்படவே முடியாது. அப்படிங்கிற அந்த ஆசைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய சக்தி இவர்கிட்ட தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பாக்கியமான விஷயம். இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அக்கா நல்லா இருப்பாங்க, பெரியப்பா நல்லா இருப்பாங்க, அதே மாதிரி அண்ணன் நல்லா இருப்பார். நீங்களாம் போட்டுன்னா இதுக்கெல்லாம் ஒரு காரகம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெரும்பாட்டன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேறும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்கியமான விஷயத்தை வந்து கொடுக்கறதுக்கு அருளப்பட்டிருப்பது இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு இந்த பழனி முருகன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி.
மற்றும் கடக லக்னம். இதில் பிறந்தவர்களுக்கு வந்து முருகன் என்ன கொடுப்பாரு அப்படின்னா, குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அருளப்படும். இந்த குழந்தை இல்லாமல் தடுமாறுறீங்க பாருங்க, இவர் மனசு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது அது போகிறது, நிறைய பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறீங்க. இந்த கடகராசி கடகலக்னத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவரு தான் கொடுக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருந்தீங்கன்னா வேலையாக ஃபஸ்ட்டு போயிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நேராக 11 மணி 11 மணி 11 நிமிஷம் 11 செகண்ட் அவரை போய் தரிசனம் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் 1 செகண்ட் 2 செகண்ட் இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போனீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருப்பார். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் முருகன். அதனால் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இது வந்து ஆகச்சிறந்த ஒன்று. கடகராசி கடகலக்னத்தில் பிறந்தவங்க, மெயினாக கடக லக்னம், ஓகேங்களா? அவர் நினைச்சா மட்டும்தான் குழந்தை கொடுக்க முடியும். முதல் குழந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அரசியல்வாதிகள், இந்த கடகராசி கடகலக்னத்தில் பிறந்தவங்க அரசியலில் வந்து சக்சஸ் பண்ணணும்னா இவர் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும், ஓகேங்களா? கலை, இலக்கியம், நாடகத்துறை, சினிமா துறை, கதை, கவிதை, காவியம் படைத்தல், இது எல்லாம் யாரெல்லாம் இதில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்களோ இந்த கடகராசி கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் மனசு வச்சா மட்டும்தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம், அந்த குற்றம், அந்த ஸ்தானத்துக்கு இவர் வந்து அதிபதியாக வர்றார். அப்போது நீங்கள் வந்து முருகன் வந்து குலதெய்வமாக இருக்க முடியாது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுமலையான் வந்து குலதெய்வமாக இருக்க முடியாதுன்னு நிறைய சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இவர் மனசை வந்து வச்சா மட்டும்தான் உண்டு. இந்த கடகராசி கடகலக்னத்தில் பிறந்த உங்கள் குலதெய்வமே தெரியல, முருகா நீ அந்த ஸ்தானம் தானே, எனக்கு சொல்லு என் குலதெய்வம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு பாடாப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்லிடுவார், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்மன துன்பங்கள் வந்து விலகிடும். என்ன பல்ட்டி அடித்தாலும் சரி, ஒரு ஆள் மனசில் வந்து கஷ்டமாக இருக்குது, ஒரு இருட்டு வந்து இருந்துட்டு அந்த இருள் விலகி ஓடிப்பு, ஆழ்மன கேள்விக்கு விடை கிடைக்கும் இந்த கடகராசி கடகலக்னத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி முதல் குழந்தை வேண்டுவோருக்கு கிடைக்கும், ஆழ்மன கேள்விக்கு விடை கிடைக்கும். குலதெய்வம் கனவில் வந்து இந்த முருகன் பெரும்பாட்டனை தரிசித்தால் வர வைப்பார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. அரசகாரிய எத்தனங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஒரு வேலை தேடணும் அப்படின்னாலும் சரி, ஒரு அனுகூலத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த தமிழ் பெரும்பாட்டன் முருகன் மனசு வச்சா மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுங்க. உங்களுடைய அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பாரம்பரியமிக்க சொத்து, இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை உடைத்து சொக்குனராக வந்து உடைச்சிடலாம். நீங்கள் போனீங்கன்னா பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, பூர்வீக வீட்டில் நான் வாழணும் அப்படின்னா முருகப்பெரும்பாட்டன் மனசு வச்சா மட்டும்தான் இந்த கடகராசி கடகலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் நல்லா புரிஞ்சுக்கணும். தொழில் முன்னேற்றம் இவர் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு தொழிலே பண்ணுறீங்க இந்த கடகராசி கடகலக்னம் நல்லா வரணும் அப்படின்னா இவர் மனசு வச்சா மட்டும்தான் உண்டு. ஆகச்சிறந்ததாக உங்கள் தொழில் வளர வேண்டும் என்றால் நீங்கள் தமிழ் பெரும்பாட்டன் முருகனை வணங்குதல் வேண்டும். பழனி போயிட்டு வந்தீங்கன்னா இது தொழிலில் கண்டினியூஸான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தத்து குழந்தைக்கு இவர் தான் அதிபதி. யாராவது குழந்தை எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்னா முருகன் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை மொத்தத்தையும் வந்து பழனி முருகன் கையில் வச்சிருக்காரு. கடகராசி கடகலக்னம் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களும் சம்மந்தப்படும், கர்மா சார்ந்த விஷயங்களும் சம்மந்தப்படும். இது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கு. அப்புறம் இந்த மெடிடேஷன் பண்ணி ஒரு உயரிய நிலைக்கு போகணும்னா முருகன் வந்து அருளப்படும் பட்சத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் நானே அப்படின்னா. அப்புறம் எது எடுத்தாலும் ஒரு காரிய தடை இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். முருகனை நினச்சிங்கன்னா அந்த தடை அடுத்த செகண்டே போயிடும். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு வந்து இருக்கு இல்லைங்களா, அருளப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஓம் சரவண பவ அதை வந்து எழுதலாம். அது எழுதுனீங்கனால உங்கள் மனசு வந்து அப்படியே சாந்தமாயிடும், தொழில் ரொம்ப நல்லா நடக்கும். பழனி அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா இது இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி பாருங்க, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்துக்குங்க, இந்த பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிரெக்னன்சி ஆகாதவங்க பிரெக்னன்சி ஆவாங்க பெண்கள், இது சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
வீடு வாங்க வேண்டும் அப்படின்னா அவர் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. வீடு வேணுமா உனக்கு 2-3 நாள், வீடு வேணுமா உனக்கு, வீடு கட்டணுமா நீ, அவரு கொடுத்தா மட்டும்தான் உண்டு. அவர் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கார் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் வாங்கணும், பெரிய லாரி, டோசரு, இந்த மாதிரி கிரேனு, இந்த மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ணுறவங்களாம் இருக்கு. இதெல்லாமே எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்குது. அதெல்லாம் சுபத்துவமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒரு காரு, உயர் ரக காரு, மகிழுந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரு, வண்டி வாகன பழுது வரைக்கும் நீங்கும். புதிய வண்டி வாகனம் கொடுக்கணும்னா அவர் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. ஆழ்துளை கிணற்றில் நீல் கிடைக்கலையா, முருகனை கும்பிட்டு போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும், தண்ணி வந்துடும். அதே மாதிரி விவசாய நிலம் வந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வழிபட்டீங்கன்னா ஓடி போயிடும். பக்கத்தில் இருக்கிறவங்க நோண்டிக்கிட்டே வர்றான் பார்த்தீங்களா, யார் இந்த காலத்தில் உருப்படியாக இருக்கிறாங்க, யாருமே சரியில்லை. ஐயோப்பா இது வேற ரொம்ப போயிடும், மாற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும். அந்த விவசாய நிலம், பெரிய சொத்துக்கள்னா நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனைகள், காலி மனை இடங்கள், இது சார்ந்த விஷயங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் சுபத்துவமாக மாறணும். ஒரு சொத்துல வந்து பேப்பர்ஸில் வந்து பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு, அந்த பிரச்சனை போகணும். இது எல்லாமே வந்து தீர்த்து வைக்கக்கூடிய தகுதி அவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி பழனி முருகனை பார்த்துட்டு வந்தால் உங்களுடைய கற்கில் மெத்தை தலையணை சுகம் அங்கே தான் இருக்குது. உங்களுடைய வித்தைத்தனமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். வந்து பிரஸ்ட் ஆகிடுவீங்க அங்கே போயிட்டு வந்தாலே. நல்ல புத்தி வேலை செய்யும், அருமையான ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கும். தாயின் உடல்நிலை சீராகும். தாயிடம் உள்ள உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் மாறும். தாய் சார்ந்த சகலவிதமான விஷயங்களும், சொத்து முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கலையா, கண்டிப்பாக கிடைக்கும். தாய்க்கு உடல் நலம் தேரும். அது பாருங்க எவ்வளோ பெரிய பாக்கியம். தந்தை ஸ்தானத்துக்கும் அவரே வராது. அப்போ என்ன நடக்கும், தாய் தந்தை ஒற்றுமை இல்லைன்னா கூட நீங்கள் பழனி முருகன் போயிட்டு வந்தால் அவங்க ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி அதாவது பாக்கியஸ்தானம்னா என்ன தெரியுங்களா, நீங்கள் முற்பிறவியில் செய்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் வந்து புண்ணியமாக கிடைக்கிறது. நீங்கள் ஒரு டைமும் பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குலமே வந்து தலைக்கும். அப்பேற்பட்ட பாக்கியம் உண்டு இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க. உங்களுடைய குலமே தலைக்கும். அப்பா கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வாகும். அவருக்கு உடல் நலம் தேரும். அதே மாதிரி மூத்தோர்கள், பெரியோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், கற்ற குரு போன்றோரின் ஆசீர்வாதம் வந்து பாக்கியமா மாறும். உங்களுக்கு புகழ், கௌரவம், அந்தஸ்து, அதிர்ஷ்டம் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அப்பாவின் சொத்து, அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பாவின் சொத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது சிக்கல் இருக்கு, அது வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இவர் தான் கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், யார் யாரெல்லாம் 2வது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும், நடந்துடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. அடுத்து கன்னி ராசி, கன்னி லக்னம். இவங்களுக்கு மெயினாக சொல்லியிருப்பாங்க போகவே கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் போனால் என்ன நடக்குது தெரியுங்களா, மெயினாக கன்னி லக்னம் போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறீங்களோ கம்பல்சரி அவங்க போயிடுங்க. எதையாவது மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடணும். இந்த ஒப்பந்தம் எடுக்கிறது, ஏஜென்சி எடுக்கிறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதெல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அதில் சிக்கலை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடுங்க. இவர் தான் கொடுக்கணும், இவர் தான் காரகம், இவர் மட்டும்தான் உங்களுக்கு அருள்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இளைய சகோதர வர்க்கம் சுபத்துவமாக மாறணும் அப்படின்னா இங்கே போனால் நடக்கும். பழனி முருகனை தரிசனம் பண்ணிங்கன்னா அருமையாக நடக்கும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொடர்பு, இதில் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் சரிங்க, இந்த துறையில் தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர், டேட்டா அனாலிசிஸ் என்னென்னவோ வந்துருச்சு இப்போல்லாம். இந்த தகவல் தொடர்பு, செல்போன் சார்ந்த விஷயங்களும் சரி, இந்த செய்திகள் சார்ந்த விஷயங்களும் சரி, எழுதுகோள் சார்ந்த விஷயங்களும் சரி, செய்தி வாசித்தல், மக்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்கறது, எந்த துறையும் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கீங்களோ அது வளரணும், அதில் தான் நான் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகன் மனசு வச்சா மட்டும்தான் உண்டு. பழனி போயிட்டு வந்தீங்கன்னா நடக்கும்.
பாக பிரிவினை, பங்காளி சண்டை, பாக பிரிவினை, பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, இது எல்லாமே தீரணும்னா அவர் மனசு வச்சா மட்டும்தான் உண்டு. மூத்தோர் சொத்துக்கள் லாபமாக மாறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல் உடைபடணும் அப்படின்னா இங்க போனா மட்டும்தான் நடக்கும். ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் வந்து பாத்தீங்கன்னா இங்க போனீங்கன்னா ஆயுள் பங்கம் தீர்ந்து போயிடும். யாராவது ஒரு ஜோதிடர்கிட்ட காட்டியிருப்பீங்க, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கண்டா இருக்குங்க, அது இருக்குங்க, இது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஆகச்சிறந்த ஒரு மாற்றம் வந்து வந்துடும். உங்களுக்கு அந்த கண்டம் இருந்தால் ஓடி போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி சும்மா அடிக்கடி வண்டியில் வந்து உழுவுறது, கீழே உழுவுறது, எங்கேயாவது லைட்டாக போய் இடிச்சிடுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வர்றது, தேவையில்லாமல் இடிச்சிடுறது, பிரச்சனை வருது, போலீஸ்கிட்ட போய் மாட்டுறது, போலீஸ்கிட்ட போய் நிறுத்துறது, எடியா டாக்குமெண்ட், ஹெல்மெட் போடாமல் போகிறது, இந்த மாதிரி இந்த சிறுதூர பயணங்கள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சும்மா வந்து சிக்கலை வந்து சந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு வாட்டி பழனி போயிட்டு வந்தீங்கன்னா சரி, அருமையாக அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆகி போயிடும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வேணும்னாலும் இவர் தான் கொடுக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா இந்த லாட்டரி ஷீட்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து கொடுக்கணும். அதுக்காக நான் வாங்கணும்லாம் சொல்லலப்பா. லாட்ரி ஷீட்டு, இந்த குதிரை ரேஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நடக்குதே இந்த ஐபிஎல் படாத பாடுபடுத்துது. என்னான்னு சொல்லு, யார் ஜெயிப்பாங்க சொல்லு அபாபா. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறது இந்த கன்னிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முருகன் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? வராத பணம் கைக்கு வருதல், இது வந்து அங்கே போனீங்கன்னா நடக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு அங்கே போனீங்கன்னா. அதே மாதிரி பழனி முருகன் வேணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அடகு வச்சுட்டு மீட்கவே முடியல, என்னால் மூழ்கி போயிடுற லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து முருகன்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா வழிபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஆயுளுக்கு பங்கம் இருந்தால் அது வந்து தீரும். இந்த மீட்டர் வட்டி லெவலுக்கு போகிறது, கந்து வட்டி லெவலுக்கு போகிறது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மூழ்கி போய் திளைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு உட்காந்துட்டு இருக்கிறது. நாளைக்கு எவனுக்கு பதில் சொல்லணும், ஃபோனு வந்துச்சுன்னா அட்டன் பண்ண முடியாமல் இந்த மாதிரி தவிக்கிறீங்க பார்த்தீங்களா? எல்லாரையும் நான் சொல்லப்பா, ஒரு தசா காலம் வந்துருந்துச்சுன்னா மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அவங்க எல்லாமே காப்பாற்றணும், உங்களை காப்பாற்றப்படணும்னா ஒரே ஆள் யாருன்னா பழனி முருகன் மட்டும்தான். வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு கூட போகலாம், போனீங்கன்னா காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க. ஆயுளுக்கு பங்கம் இருந்தால் தீர்ந்து போயிடும். அப்புறம் இந்த ரகசியமான செயல்கள், யாருக்கும் வெளியில் தெரியாத ரகசியமான செயல்கள், தொழில்கள், உங்கள் பரிவர்த்தனைகள், இது எல்லாமே பேணி காக்கப்படணும் அப்படின்னா அவர் தான். ரகசியமாக செய்கிறீங்க, வெளியில் தெரியாமல் பண்ணுறீங்க, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் மட்டும்தான் காப்பாற்றணும். அந்த தகுதி கையளிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு அப்படின்னா முருகனுக்கு தான் அளிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு கொடுக்கணும்னா அவரை வந்து சுபத்துவப்படுத்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன நடக்கும், யார் என்ன கொடுப்பாரு இந்த பழனி முருகன் அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே திருமண தோஷங்கள் இருப்பில் உடைபடும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை சொல்றது மட்டும்தாங்க நடக்கும். ஒரு பாவகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் காரகம் இருக்கு, செயல்கள் வந்து அவ்வளோ இருக்கு. தமிழ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கதைகளும் சரி, இலக்கியங்களும் சரி, மூல நூல்களும் சரி, தமிழை வளர்க்கின்ற ஆகச்சிறந்த தமிழ் நூல்களும் சரி, வெறும் 100% வெறும் 17% தான் இன்னைக்கு இருக்குதுன்றான். எல்லாமே அழிச்சிட்டான்றான். இந்த வேலையை மத்திய அரசு முதற்கொண்டு செய்கிறாங்க. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, தமிழனை ஒழிக்கிறதுல ஃபர்ஸ்ட் நிற்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறதே 17% தான் இருக்கு தமிழ் நூல்கள். சீவக சிந்தாமணி, திருப்புகழ், இந்த மாதிரி வந்து தமிழ் சார்ந்த நூல்கள் இவ்வளவுதான் இருக்குன்றாங்க. அதையே நம்மளால படிக்க முடியல, அதையே வந்து தெரிஞ்சிக்க முடியல, அதையே வந்து கரெக்டான இடத்துல வாங்கி நம்மளால வந்து படிச்சு புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு அதை வந்து அந்த லெவலுக்கு யாரும் இருக்கிறது இல்லை தமிழன். அது அவ்வளோ இருக்கு, 17% அவ்வளோ இருக்கு. அதனால ஏதோ சொல்ல வந்த மாறி போச்சு. ஒன்றும் இல்லை, திருமண தோஷங்கள் வந்து உடைபடும். பார்ட்னர்ஷிப் தொழில் ஆகச்சிறந்ததாக மாறும். புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கினாலும் அவர் தான் கொடுக்கணும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உங்களை விட்டு அகலணும் அப்படின்னா அவர் தான் வந்து அகல வைப்பார். அது வந்து அந்த அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி
வெகுஜன தொடர்பு, யார் யாரெல்லாம் வெகுஜன தொடர்பில் ஈடுபடுறீங்களோ, ஒரு 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 மக்களை சந்திக்கிறது, நான் ஒரு கடையே வச்சுருக்கேன் அப்படின்னா மக்களை சந்திக்கிறேன் இல்லைங்களா, ஒரு வர்றாங்க இல்லையா கஸ்டமரு, அது வந்து அந்த தொடர்பு தான் வந்து வெகுஜன தொடர்பு. மக்கள் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் வேணும், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், அது எல்லாமே அது நிறைய கஸ்டமர்ஸ் அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு, அதை வந்து நல்ல விதமாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் இரண்டாவது குழந்தைக்கு காத்திருக்கிறீர்களோ அவர் தான் வந்து கொடுத்தே ஆகும், அவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இரண்டாவது குழந்தைக்கு வழி பிறக்கும். பால் உணவுகள் மேல், நெய் மேல், இனிப்பின் மேல், வாசனை திரவியங்களின் மேல், பூக்களின் மேல் ஆசை அதிகமாகும், எதிர்ப்பாலின ஈர்ப்பு அதிகமாகும். ஓகேங்களா? குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் இரட்டிப்பு ஆகும். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இது நடக்கும், வருமானம் இரட்டிப்பாகும். வாக்குப்பளிதம் அருமையாக வரும், சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும். அதை பண்ணாத, இதை பண்ணினா மாட்டிக்குவ நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும், அப்படியே பழிச்சு போயிடும். எந்த அளவுக்கு நீங்கள் பழனி முருகன்கிட்ட போயிட்டு முருகனை தரிசனே பண்ணிட்டாங்க, உங்களோட வாழ்க்கை உங்களை தர்க்கத்திலையும் சரி ஜெயிக்கவே முடியாது. முக கவர்ச்சி அதிகமாகுங்க, அழகு முருகன் அழகு, முக கவர்ச்சி அதிகமாகும். கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு போன்றவற்றில் இருக்கக்கூடிய ரோகங்கள் உங்களை விட்டு அகலும். பேசுற பேச்சு யாராலையும் ஜெயிக்க முடியாது உங்களை, அவ்வளவு வித்தைத்தனமா பேசுவீங்க, ரொம்ப பேச்சு சும்மா பீச்சு மாதிரி வரும். அங்க போனீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அங்க முருகன் வந்து உங்களுக்கு கொடுக்கறது இந்த துலாம் ராசி துலாம் நகரத்தில் வருமானம் இரட்டிப்பாகும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும், தனம், வாக்கு, குடும்பஸ்தான். அப்போ குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள். குடும்பம் லட்சுமி கடாட்சம், முருக கடாட்சம்னு சொன்னா என்ன ஆயிடும்? லட்சுமி கடாட்சனே தான் சொல்லுமா, முருக கடாட்சத்துடன் திகழும். குடும்பம் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை வந்து கொடுப்பார். அதே மாதிரி வருமானம் இரட்டிப்பாகும், வாக்குப்பளிதம் உருவாகும், பேசும் பேச்சில் வித்தைத்தனம் வெளிப்படும். உங்களை வெல்லுவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கொடுத்துருவாரு இந்த முருகன். இந்த துலாம் ராசி துலாம் நகரத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் அருளக்கூடிய தகுதி அவர்கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம், இங்கே இதில் பிறந்தவங்க வந்துட்டு முருகன் வந்து என்ன கொடுப்பார்? உங்கள் லக்னாதிபதியே அவர் தான், உங்களுடைய ஆத்மகாரகனே அவர் தான். நீங்கள் ஆத்மா உயிர்காரகமே வந்து அவர் தான், முருகன் தான். முருகனை போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? பழனிக்கு போயிட்டு வந்தீங்க என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள முதல்ல ஒரு பெருத்த ஆற்றல் வந்து வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், மிகப்பெரிய ஆளுமை உங்களுக்குள் குடிக்கொள்ளும். அப்படியே அங்கே காலை வச்சாலே உங்களுக்கு வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம், அப்பேற்பட்ட தைரியம். உடலில் இருக்கக்கூடிய சகல விதமான நோய்களும் உங்களை விட்டு அகலும். நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி நோய் வந்தாலும் உங்களை விட்டு ஓடியே போயிடும். அதே மாதிரி புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை அங்கே போனீங்கன்னா உயரும். உங்களுக்கு அங்கே தலைவலி இருந்துச்சுனாலும் போயிடும். சகல விதமான உடல் நோய்களும் உங்களை விட்டு அகலும். நீங்கள் யாரு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு உணரக்கூடிய அளவுக்கு அங்கே போனீங்கன்னா தான் விடை கிடைக்கும் உங்களுக்கு. எதிரிகள் அழிவார்கள், வட்டி தொழில் ஆகச் சிறந்ததாக மாறும், அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் இருக்காது, எதிரிகள் அழிவார்கள், கடன் தொல்லைகள் நிரந்தர முடிவுக்கு வரும், கோர்ட்டு கேசு, வம்பு, வழக்கு போன்றவற்றில் வெற்றி கிட்டும், போட்டித் தேர்வுகள் ஜெயிப்பீர்கள், நேர்முக தேர்வுகளில் ஜெயிப்பீர்கள், சகலவிதமான போட்டிகளிலும் வெல்லக்கூடிய சக்தி அவர்தான் கொடுப்பார். வேலையற்றவர்களுக்கு வேலையை கொடுப்பார். தனியார் துறையிலும் சரி, அரசாங்க துறையிலும் சரி அவர் தான் கொடுக்கணும். வெளிநாட்டு வேலையா இருந்தாலும் சரி அவர் தான் கொடுக்கணும். அத்தை மாமன் வர்க்கத்தாரால் நன்மைகள் எதிர்பார்த்தால் நிச்சயம் நடக்கும். எதிரிகள் மாண்டு போவார்கள். இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு கொடுப்பார். டைவர்ஸ் யாராவது கேட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, நீண்ட கால திருமண சண்டைகள்ல மனசு உடந்துகிட்டு இருந்துச்சுன்னா முருகன்கிட்ட போயிட்டு இருந்தீங்கன்னா வழி பிறந்தது. இது எல்லாமே அங்கதான் இருக்கு, அவரு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் வந்து எதிரிகளால் உண்டாகக்கூடிய தொல்லைகள்
பெருத்த தொல்லையா இருக்கு, வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல பெரிய ராவடியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளுக்கு எதிரிகள் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சாலும் சரி, யார் நினைச்சாலும் சரி, அங்க முருகன் தான் காப்பாற்றுவார். உங்களுக்கு முருகனால மட்டும்தான் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்து தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு என்ன கொடுப்பார்? தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு பழனி போயிட்டு தான் என்ன நடக்கும்? முதல் குழந்தை கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தையே இல்லைன்னா இவர் மட்டும் தான் கொடுக்கணும். அந்த அதிகாரம் இவர்கிட்ட தான் உண்டு. நீ எத்தனை தெய்வம் வந்து நீ கண்ணு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இவர் மனசு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை கிடைக்காது. உங்க மனசு ஆள் மனசு படாத பாடு படுத்து பாருங்க. அது அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஆள் மன சந்தோஷம் சத்தியமா கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னமும் லைட்டு கொஞ்சம் லைட்டா இதாகி போச்சு, இன்னும் முடிக்க முடியல. இப்போதான் தனுசுக்கே வந்துருக்கிறோம். அடிச்சலாம் கடகடன்னு போயிடலாம். ஆழ்மன சந்தோஷம் அதிகரிக்கும். இங்க போயிட்டு வந்தீங்கன்னா வேடிக்கை நிகழ்ச்சிகள், விழாக்கள் இதெல்லாம் கலந்துக்கிட்டு மனசு ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு ஒரு வேடிக்கை நிகழ்ச்சிகள், விழாக்கள், சுற்றுலாக்கள் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்ப சந்தோஷம் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி அரசியலில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ மிக உயரத்துக்கு போவீங்க. தப்பி தவறி சினிமா துறையில் இருந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். கதை, கவிதை, காவியம் படைத்தல், இலக்கியம் படைத்தல், இந்த மாதிரி படைத்தல் தொழில் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ அங்கதான் இருக்கு. அருமையான வளர்ச்சி வந்து கிடைக்கும். ஆழ்மன சந்தோஷம் கிடைக்கும். மனதில் தோன்றிய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு முருகப்பெருமாட்டன் தெரிய வைப்பார். குலதெய்வ அருள் கிடைக்கணும்னா இங்க போயிட்டு வந்தாலும் நடக்கும். குலதெய்வ குற்றம் நீங்கணும்னா அங்க போயிட்டு வந்தாலும் நடக்கும். பூர்வீக பாரம்பரிய சொத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கலும் உடைபட்டு போயிடும். புண்ணியம் கிடைக்கும். புண்ணிய பகவான்கள் உங்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு யாரு? தமிழ் பெரும்பாட்டன் முருகன். மெயினா லக்னம் தான் பேசும். லக்னம் கெட்டு போச்சு, ராசி முடிச்சுக்கிச்சு. லக்னம் தான் மெயின் லக்னம் தான். உங்களுக்கு ஆகச்சிறந்த மன திருப்தி வந்து கிடைக்கணும்னா முருகன் தான் அதுக்கு காரணம். அது போயிட்டு வந்தீங்கன்னா மன திருப்தி சத்தியமா உருவாகும். அரசியல்வாதிகள் ரொம்ப சிறந்த ஒரு உயரத்துக்கு போவாங்க. அரச காரிய எத்தனங்கள் ஆகச்சிறந்ததா மாறும். அரசு சார்ந்து எதுல ஈடுபட்டாலும் சரிங்க, உங்களுக்கு அழகா மாறணுமா, நன்மையா மாறணுமா, சிக்கல் வந்து உடையணுமா, அவர் தான் கொடுப்பார். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர தேசம், வெளியூர் எந்த பரிவர்த்தனை செஞ்சாலும் சரிங்க, இவர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். ஒரு கல்வி கற்க போறீங்க, ஒரு ஏஜென்ட் எடுக்கிறீங்க வெளிநாட்டில இருந்து, இங்க இருந்துகிட்டே வியாபாரம் பண்றீங்க வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல, இந்த மாதிரி சகல விதமான பரிவர்த்தனைகள், வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த முருகன் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டில் ஒரு கல்வி கற்கிறதுனால அவர் தான். வெளிநாட்டில் நிரந்தரமா தங்கி அங்கேயே வேலை செய்யறதுக்கு இவர் தான் வந்து ஒத்துழைக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட கால திருமண சண்டைகளும் இதுக்குள்ள இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது தகராறு இருந்துச்சுன்னா முருகன்கிட்ட போனீங்கன்னா சக்சஸ் ஆகும், வாய்ப்பு உண்டு. அப்புறம் நீடித்த உடல் உபாதைகளுக்கு மருத்துவமனை மூலம் நீங்க வந்து ஏதாவது செஞ்சுக்கணும்னா பழனி போயிட்டு முருகனை வேண்டிக்கிட்டு வந்து செஞ்சீங்கன்னா ஆகச்சிறந்ததா மாறும். ஓகேங்களா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும். முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு நீங்க வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதாவது அட்மிட் ஆகி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. மருத்துவமனை அவரு தான் உங்களை பாதுகாக்கணும். மருத்துவமனைக்கு உள்ள வேலை பாருங்க. நீங்க மருத்துவமனைக்குள்ள காலை வச்சாலே அந்த முருகன் வந்து ஆக்டிவேட் ஆவார். தனுசு ராசி தனுசு லக்னம். அப்புறம் நீடித்த துன்பங்கள் விடாமல் துரத்திட்டே இருக்கு. பல வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நிரந்தரமா முடிவுக்கு கொண்டு வரணும்னா அவர் தான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க. கடன்கள் வந்து கடன் சுமைகள், தொந்தரவுகள் 15 வருஷமா அவஸ்தைப்படுறேன், 20 வருஷமா அவஸ்தைப்படுறேன், பெரிய காலங்களால் தொந்தரவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த தொந்தரவு எல்லாமே இங்க போனீங்கன்னா விளையும். நீண்ட தூர பயணங்கள், யாத்திரைகள் சிறக்கணும்னா முருகனை கும்பிட்டுட்டு போங்க, ஆகச்சிறந்ததா மாறும். இந்த வீடு பேரு தியானம், ஒரு தியானத்துல வந்து மிக உயரிய நிலை, இது எல்லாமே அவருக்கு தான் கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்த வரைக்கும். ஓகேங்களா? காணொலி ரொம்ப நீண்டுட்டு போயிட்டு இருக்கு.
உங்களுக்கு இது வந்து நடக்கும். தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு. அப்புறம் மகர ராசி மற்றும் மகரம் லக்னம், இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் என்ன, இவர் மிகப்பெரிய ஸ்லோ, அவர் மிகப்பெரிய ஃபாஸ்ட், ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நார்மலா பாருங்க, அம்மா ஸ்தானம் மகர ராசி மகர லக்னத்துக்கு, சொத்து சுகம், ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள், விவசாய நிலம், பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், உங்களின் வித்தைத்தனம், ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைத்தல், தண்ணீர் தட்டுப்பாடு அகழுதல், வீட்டு விலங்குகள், எல்லாமே இவர் தாங்க கொடுக்கணும். ஒரு வீடு கட்டணுமா, முருகன் மனசை வச்சாதாங்க முடியும். அப்புறம் சனி பகவானோட லக்னத்துக்கு வந்து பண்ண மாட்டாரா அப்படின்னா, யாருமே வீடு இல்லாம இருக்காங்களா? அப்ப வீடுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவரு தான் கொடுக்கணும். அவர்கிட்ட மட்டும் அவர் மனசு வச்சா மட்டும்தான் அந்த மகர லக்னத்துக்கு வீடே கிடைக்கும். தாய் சார்ந்த சகல விதமான விஷயங்களும், தாய் கருத்து வேறுபாடுகள் முதற்கொண்டு, தாயின் உடல்நலம் முதற்கொண்டு, அவங்க சார்ந்த கருத்து வேறுபாடு, அவங்க சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே ஆளு, சுபத்துவமா மாற்றக்கூடிய ஒரே ஆளு முருகன் தான். மகர ராசி மகர லக்னத்துக்கு நல்ல வீடு வாங்கணுமா, நல்ல வீடு கட்டணுமா, இவர் மனசு வச்சதான் உண்டு. அதே மாதிரி நல்ல ஒரு டூ வீலர் கொடுக்கணும்னா கூட இவர் தான் கொடுப்பார். ஒரு வண்டி மாடு வச்சிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கொடுப்பார். ஒரு ஒரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ பார்த்து கேட்டுங்க. நல்லா கனரக வாகனங்களில் சிறக்கணும், பெரிய கிரேனு, லாரி, டாரஸு, பார உந்துகள், ஆஃப் ஹைவே வண்டிகள், ரோட்டில் ஓட்டாமல் வெளியில் இருந்த மண் தள்ளுறது, குழி தோன்றது, பெரிய பெரிய ஒர்க் பண்ணுறது, அந்த எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் தான் மனசு வைக்கணும். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து அவர் தான் தீர்த்து வைக்கணும். மகிழ்ந்து வரைக்கும் உயர் ரக கார்கள் வரைக்குமே அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் மனசு வச்சாதான் கிடைக்கும். விவசாயம் நல்லா போகணுமா, அங்கதான். வீட்டிலிருந்து செய்யும் தொழிலுக்கு அவர் தான் காரகம். என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அவர் மனசு வச்சாதான் அது வந்து வளர்ச்சி பெறும். வீடு முருக கடாட்சமா திகழுதுன்னு நினைச்சுங்களேன். போயிட்டு வந்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் சொல்றாங்க, முருக கடாட்சம், தமிழ் பெரும்பாட்டன் கடாட்சம் அப்படின்னு வச்சுங்களேன். சுபத்துவமா மாறும், அவ்வளவு பெரிய தெய்வ கடாட்சமா மாறும் வீடே. வீட்டின் அக்கம் பக்கத்தாரின் உறவுகள் நல்ல சீரா இருக்கும், அமைதியா இருக்கும், அழகா இருக்கும். இது எல்லாமே அதுக்குள்ள உண்டு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பாக்கியம் பாருங்க. பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், இந்த தூர இடத்தில் சேமித்தல், தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல், இந்த விஷயத்துக்கும் முருகன் தான் வந்து அருள். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும்னா முருகன் தான் வந்து கொடுக்கணும். உங்களுடைய குறிக்கோள்கள், மிக உயரிய குறிக்கோள்கள் எல்லாத்துக்கும் சக்சஸ்ஃபுல் பண்றது இந்த முருகன் மட்டும்தான். அவர் கையில மட்டும்தான் அருளப்பட்டிருக்கு உங்களுடைய ஆசைகள். அப்புறம் உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படணும்னா முருகன் தான். உயரிய பண்பு, உயரிய பண்புன்னா தலைமை பண்பு. ஒரு குழுவிற்கு தலைமை ஏற்றல், ஒரு பெரிய விஷயத்துக்கு தலைமை ஏற்று வழி நடத்துறது, இது எல்லாமே அவர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரும். கையில பணம் தங்கணுமா, பேங்க் பேலன்ஸ் நிற்கணுமா, பணப்புழக்கம் அதிகமாகணுமா, வராத பணம் கைக்கு வரணுமா, இது எல்லாமே அவர் தான் கொடுத்தாங்க உங்களுக்கு. மகர ராசி மகர லக்னம். ஒரு வாட்டி பழனி போயிட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மாற்றத்துல ஏதாவது ஒன்னாவது கொடுக்காம விட மாட்டார். ஆனா அருமையா சரணடையும், அங்கதான் இருக்குது விஷயம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு அவர் வந்து இருக்கிறார். அதே மாதிரி கும்பராசி கும்ப லக்னத்துக்கு என்ன கொடுப்பாரு? இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வச்சுக்கிட்டு உருட்டுறாங்க பாருங்க நிறைய பேரு. தப்பு பாருங்க. தைரியம் வரணும்னா இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு தைரியம் வரணும்னா அவர் தாங்க கொடுக்கணும். தைரியமா நீங்க வாழணும், தன்னம்பிக்கையா வாழணும், சுறுசுறுப்பா இருக்கணும், எதுலையும் தவிர்க்க முடியாத சக்தியா வளம் வரணும் அப்படின்னா இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு முருகனை கும்பிட்டீங்கன்னா வரும். நிலம் வாங்கி விற்றல், இந்த தொழில் வந்து அமோகமா போகும். எதுலையாவது லாக்கா இருந்தீங்கன்னா வெளியே வந்துடலாம் முருகனை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னாலே. இளைய சகோதர வர்க்கம் சுபத்துவமாக மாறும். பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, பாக பிரிவினைகளின் சிக்கல், இது எல்லாமே உடைஞ்சு போயிடும். பெரிய ஒரு ஒப்பந்தம் பண்றீங்க, பத்திரப்பதிவு செய்யறீங்க, பேப்பர் ஒர்க் சைன் பண்றது எல்லாமே அவர் தான். அந்த பேப்பர் ஒர்க்ஸ்ல சிக்கல் இருக்கு அப்படின்னா இவர் தான் தீர்த்து வைக்கணும். கும்பராசி கும்ப லக்னத்துக்கு. அதே மாதிரி தகவல்
தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள், கம்யூனிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சார்ந்த நவீன ரக இயந்திரங்கள், டேட்டா அனாலிசிஸ், இந்த பாருங்க, இந்த தகவல் தொழில்நுட்பம், இது செல்போன் முதல் கொண்டு இந்த துறையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ அது தொய்வு இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி பள்ளி போயிட்டு வாங்க, ஆகச்சிறந்ததாக உங்களுக்கு மாறும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆகச்சிறந்ததாக மாறும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வராத தகவல் வந்து சேரும். வரவே மாட்டேங்குது, நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி பழனி போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து நடக்கும், ஆகச்சிறந்ததாக மாறும். பழனி மட்டும் இல்லைங்க, அறுபடை வீடு எங்கே வேணாலும் போகலாம். பக்கத்தில் இருக்கிற முருகனை கூட கும்பிடுங்க, அருமையாக வேலை செய்யும் உங்களுக்கு. நிலம் வாங்கி விற்றல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முயற்சி பலிதமாகணும் அப்படின்னா அங்கே தான் அவர் தான் மிகப்பெரிய தெம்பும் திராணியும் உடல் பலமும் இது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. முக்கியமான விஷயம், விளையாட்டு போட்டி, விளையாட்டில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ, குஸ்தியில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ, வீர தீர செயலில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே முருகன் தான் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. இவ்வளோ விஷயம் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை கொடுக்கணும்னா இவர் தாங்க கொடுக்கணும். கும்பராசி கும்பலகன் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சுபத்துவமாக மாறணும் அப்படின்னா இவர் தான் கொடுக்கணும். புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. சாரி, ஒரு புதிய தொழில் தொடங்கணுமா இவர் தான் வந்து அருளணும். இங்க வந்து ஒரு தொழில் தொடங்க போறீங்க, புதுசா வந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா முருகனை பார்த்துட்டு வந்து முருகன் பேர்ல வச்சீங்கன்னா ஓஹோன்னு ஓடும், தொழில் பிச்சுக்கிட்டு போகும். அவர் தான் காரகம். அதுக்கு வேலை சார்ந்த விஷயத்துக்கும் அவர் தான் காரகம். தத்து குழந்தைக்கு அவர் தான் காரகம். எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு முடிவாகி போச்சு, இனிமேல் கிடைக்காது, நான் தத்து எடுக்கணும்னு நினைக்கிறேன், முருகன் மனசை வச்சா மட்டும்தான் அது. உங்க கர்மா சார்ந்த விஷயம் வேகமா நகர தொடங்கும். நீங்க யாரு, நீங்க எப்படி, என்ன சமாச்சாரம், இதுக்கு எல்லாமே அங்கதான் இருக்கு, உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு, முருகன் கிட்ட தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினா. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம், புகழ், கௌரவம், அந்தஸ்து, தத்து குழந்தை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த தொழில் வந்து நிமித்தி நீக்கிறது, அர்த்த லாபம், அந்த தன்னுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து கீழே இறங்கி இருப்பாங்க. ஒரு சில தசா காலங்கள் வந்து படாதபாடுபடுத்தி ஒழிச்சிட்டு போயிருக்கும். அதுலேருந்து மீண்டு வர்றது முருகனால் மட்டும்தான் முடியும். இந்த கும்பராசி கும்பலோகணத்தில் பிறந்தவங்க காரிய தடைகள் வந்து எது எடுத்தாலும் தடங்களாக இருக்குது, சக்ஸஸே ஆக மாட்டேங்குது, இது எல்லாத்தையுமே அவர் தான் வந்து சால்வ் பண்ணி வைப்பார். முருகன் தான் உங்களுக்கு அருளியே ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்த விஷயம், மீன ராசி மீன லக்னத்துக்கு எண்டுக்கு வந்துட்டோம், கடைசி ராசிக்கு வந்துட்டோம். மீன ராசி மீன லக்னத்துக்கு வந்து என்ன கொடுப்பார் முருகன்? குடும்பத்தை கொடுப்பார், வாக்கு பலிதத்தை செய்ய வைப்பார், பேசும் பேச்சில் வித்தைத்தனத்தை அருளுவார். பேச்சு சும்மா வீச்சா இருக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். முக வசீகரம், அழகன் முருகன் அழகா மாறும். கண், காது, மூக்கு, வாய், பல், நாக்கு போன்றவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உடைபடும். ராஜயோகாதிபதிங்க, யோகாதிபதி இல்லை, ராஜயோகாதிபதி யாரு? முருகன். உங்களுக்கு மீனராசி மீன லக்னத்துக்கு மெயினா லக்னம். அப்போ வந்து என்ன நடக்கும்? முகரோகங்கள் உங்களை விட்டு அகலும், குடும்ப வருமானம் அதிகரிக்கும், வருமானம் வரக்கூடிய வழிகள் இருக்கக்கூடிய தடைகள் உடைபடும், குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள், மகன் பிறப்பது, மகள் பிறப்பது, மருமகன் வருவது, மருமகள் வருவது என இருக்கும், வாக்குப்பளிதம் அதிகமாகும், பள்ளி கல்வி சிறக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உடைபட்டு போகும், குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். நீங்கள் ஒரு வாட்டி முருகனை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் மேலே மரியாதை ஜாஸ்தியாகும். எப்படி? ஓகேங்களா? நல்ல உணவு கிடைக்குங்க, நல்ல சாப்பாடு. ஒரு வாட்டி நீங்கள் வந்து சாப்பிடும் போதெல்லாம் அந்த முருகன் கொடுக்கறது தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் போன பிறவியில் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில் வந்து புண்ணியமாக கிடைக்கிது பார்த்தீங்களா, அது வந்து அழகாக கிடைக்கும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை உயரும். தந்தையின் உடல்நிலைகள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அவருக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீரும். ஆன்றோர் சான்றோர்
மூத்தோர்கள், பெரியோர்கள், கற்ற குரு போன்றோர்களின் ஆசீர்வாதங்கள் பாக்கியமாக கிட்டும் உங்களுக்கு. இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு முருகனை கும்பிட்டீங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தையின் சொத்து, தந்த வம்சாவளி சொத்து இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏதாவது சிக்கலை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த சிக்கல் வந்து உடைபட்டு போகும். அது எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி. வெளிநாட்டு போயிட்டு வந்துடுறது, வெளிநாடு பரிவர்த்தனை, உயர்கல்விகள், வெளிநாட்டு வியாபாரம், வாணிபம், பரிவர்த்தனைகள், உயர்கல்விகள், வெளிநாட்டு கல்விகள், இங்கேயே உயர்கல்விகள் எல்லாம் படிக்கிறது, இதில் எல்லாம் ஒரு மாதிரி சிக்கலை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறது, தடங்கள் வர்றது, இது எல்லாமே உடைபட்டு போயிடும். இரண்டாவது திருமணத்திற்காக யாராவது காத்திருக்கிறீர்கள் என்றாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நடக்கும். முருகன் மனசு வச்சா மட்டும் தான் நடக்கும். ஓகேங்களா? இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த முருகப்பெருமாட்டன் பழனிக்கு போயிட்டு வந்தால் இந்த ராசி லக்னத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை கரெக்டாக பின்பற்றுங்க. முருகன் அப்படின்னாலே போக முடியாதவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னால தோரம்பருப்பு திங்கட்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 11 நிமிஷத்துக்கு 11 செகண்டுக்கு அந்த வாட்டரை மட்டும் குடிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு முருகனோட காரகம் எல்லாம் உடலில் இறங்கும். சகப்பு துணியை கட்டிக்கிறது, சகப்பு ஆடைகளை வந்து செவ்வாய்க்கிழமை பயன்படுத்துறது, முருகனோட சின்ன வேல், அந்த ஓம் போட்ட வேல் இல்லைன்னா சிங்கிளாக இருக்கக்கூடிய வேல் கூட வந்து கழுத்தில் போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே ஆக்டிவேட் ஆகும். முருகன்கிட்ட பாதத்தில் வச்சு ஒரு வாட்டி வாங்கிக்கிறது, சிகப்பு கயிறை கட்டிக்கிறது, சிகப்பு ஆடைகளை வந்து யூஸ் பண்ணுறது, தோரம்பருப்பு பதார்த்தங்களை முருகனுக்கு படைச்சு பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்குறது மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.